ஹை ஸ்டூடெண்ட், நீ நம்ம பார்க்கும்போது 11th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் நம்பர் 4ல காம்பினேஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.3ல ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஃப் NC12 ஈக்குவல் டு NC9 ஃபைன் 21CN அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் 21CN உடைய வேல்யூ நம்ம கேட்குறாங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NCX ஈக்குவல் டு NCY. ஸோ இப்படி இருந்தா, அதாவது இப்படி இருந்தாலும் அப்படி எழுதலாம். ஸோ N ஈக்குவல் டு X பிளஸ் Y அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது NCX ஈக்குவல் டு NCY இருந்தா X ஈக்குவல் டு எய்தர் X ஈக்குவல் டு Y ஆர் N ஈக்குவல் டு X பிளஸ் Y அப்படின்னு எழுதலாம். திஸ் காம்பினேஷனுடைய நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நமக்கு எப்படி இது கண்டுபிடிக்கிறோம்னா, இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, NC12 ஈக்குவல் டு NC9 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு என்னது, இது ரெண்டு வேல்யூமே நமக்கு வந்து சேமா இருக்கு. N என்னன்னு இருக்கு, இது X வேல்யூ, இது வந்து Y வேல்யூ. அதாவது இந்த ஃபார்முலா அப்படி எப்படி இருக்குன்னா, ரைட் சைடில் நமக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் எக்ஸினுடைய வேல்யூ எடுத்துக்கிறோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா X ஈக்குவல் டு 12 கொடுத்துட்டாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா Y ஈக்குவல் டு வந்து 9 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைன் வேல்யூ ஆஃப் N-க்கு ஃபர்ஸ்ட் N கண்டுபிடிக்கணும். அப்போ N-க்கு நமக்கு என்ன ஃபார்முலா, N ஈக்குவல் டு X பிளஸ் Y அப்படின்னு கொடுத்துட்டான் இல்லையா ஃபார்முலாவில். இப்போ நான் சப்ஸ்டிட் பண்றேன். N ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 12 பிளஸ் ஒய்னுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. ஸோ ஆட் பண்ணா N ஈக்குவல் டு வந்து 9 பிளஸ் 12 பார்த்தீங்கன்னா 21. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம N உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன கேட்குறான், தென் வேல்யூ ஆஃப் 21CN கேட்குறாங்க. நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. ஸோ இதில் என்ன கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 உடைய 21CN கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 21CN உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இங்க 421. ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா இருந்தா 21C21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து 1. ஸோ நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இது நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா என்ன சார் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, NCN அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 1. அதாவது என்னவும் இந்த எக்ஸினுடைய வேல்யூ ஈக்குவலா இருந்தா, எக்ஸினுடைய வேல்யூ ஈக்குவலா இருந்தா அப்ப அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகுனா 1 ஆகும். ஸோ அதெல்லாம் என்ன பண்றோம், 21C1 ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த வீடியோவில் அடுத்த சம பார்க்கலாம். தேங்க்யூ.